தினமொரு வசனம். லூக்கா 19வது அதிகாரம் வசனம் 41, 42. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. விளக்கம். உலகம் துயரங்களால் நிறைந்திருக்கிறது. ஒரு ஊனமுற்ற சிறுவன் தன்னுடைய சக மாணவர்களால் கேலி செய்யப்படுகிறான். ஒரு விதவை தன்னுடைய கணவன் தற்கொலை செய்து கொண்ட நாளை வேதனையுடன் நினைவு கூறுகிறாள். பெற்றோர்கள் கீழ்ப்படியாத தங்களுடைய மகனை நினைத்து கவலையடைகிறார்கள். நினைவிழந்த நிலையில் மனநோயாளியாய் இருக்கும் தன்னுடைய மனைவியை கணவன் அன்புடன் பராமரிக்கிறான். ஒரு போதகர் தன்னை குறித்து கூறப்பட்ட கேடான பொய்களின் காரணமாக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறார். ஒரு மனைவி உண்மையற்ற தன்னுடைய கணவனின் மீது கோபம் கொள்கிறாள். இப்படிப்பட்ட துயரங்களின் காரணமாக சிலர் தங்களுடைய வாழ்க்கையில் பிடிப்பு இல்லாமல் செயல்படுகிறார்கள். அதற்கு எதிரடையாக துயரத்தை அனுபவிக்கும் மற்றவர்கள் பல்வேறுபட்ட வேலைகளில் தங்களை மூழ்கடித்துக் கொள்வதற்கு முயற்சிக்கிறார்கள். நாம் இயேசுவினுடைய வாழ்க்கையை குறித்து அறிந்து கொள்வதன் மூலம் நம்முடைய துயரங்களை கையாளுவது எப்படி என்பதை அறிந்து கொள்ள முடியும். எருசலேமிற்கு என்ன நடக்கவிருக்கிறது என்பதை அவர் சிந்தித்த போது அவருடைய இருதயம் உடைந்தது. அவர் கண்ணீர் விட்டு அழுதார். பின்பு அவர் தம்முடைய வேலையை தொடர்ந்து செய்தார். பாவத்தை கண்டித்தார், மக்களுக்கு போதித்தார், தம்முடைய சீசர்களுக்கு அறிவுரை கூறினார். நீங்கள் துயரத்தை சந்திக்கும் போது நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதை தேவனிடமும் மற்றவர்களிடமும் ஒப்புக்கொள்ளுங்கள். நீங்கள் கர்த்தருடைய உதவியையும் கரிசனையுள்ள மக்களின் உதவியையும் பெறுவதற்கு இது வழிவகுக்கும். பின்பு ஆராதித்தல், அன்பு செலுத்துதல், பராமரித்தல், வேலை செய்தல் போன்றவைகளில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் அவ்வாறு செய்யும் போது உங்களுடைய ஆழமான துயரம் மாறும், உங்களுடைய மகிழ்ச்சி பெருகும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பிற மனிதர்கள் மீது அன்பும் அக்கறையும் கொண்ட மனிதர்களாக வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.